ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പ്രഥമസ്കന്ധത്തിലെ 5ാമത് അധ്യായം. ശൗനകാദി മുനികൾ സൂതൻ கிட்ட அவளோட டவுட் எல்லாம் கேட்கறா. அதனால ரிஷயா ஊஜு. 1வது ஸ்லோகம். சூதாஸ்மாகம் மனக்காமம் மக்னம் சம்சயசாகரே யதோக்தம் மஹதாச்சர்யம் ஜகத்விஸ்மயகாரகம். சூதா அஸ்மாகம் மனக்காமம் மக்னம் சம்சய சாகரே யதா உக்தம் மஹத் ஆச்சர்யம் ஜகத் விஸ்மயகாரகம். சூதாஸ்மாகம் மனக்காமம் மக்னம் சம்சய சாகரே யதோக்தம் மஹதாச்சர்யம் ஜகத்விஸ்மயகாரகம். கதைகள் அப்படின்னா அது നമ്മളെ ആശ്ചര്യപ്പെടുത്തക്കൂടിന ഒന്നാക്കും. നിറയെ സന്ദേഹങ്ങളെല്ലാം வரக்கூடின கதைகளாக்கும். இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. மகாவிஷ்ணுவோடு தலை அருந்து கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னதொன்னும் எங்களுக்கு நம்ப முடியறதில்லை, ஜீர்ணமாகறதில்லை. சூதன் தவறாக சொன்னார் அப்படின்னு இங்க சௌனகாதிகள் சொல்லலை. இல்லாத ஒரு விஷயத்தை ஒருபோதும் சூதன் சொல்ல மாட்டார் அப்படின்னு அவளுக்கு தெரியும். அவ தெரிஞ்சின்ற விஷயம் அப்படிங்கிறது நம்பக்கூடின விஷயமாக்குமா அப்படின்னாக்கும் கேள்வி. சூதன் சொன்னத அவ கரெக்டா புரிஞ்சுட்டுதான் இருக்காளா? ஒருவேளை காதுல இப்படி கேட்டது கரெக்டா கேட்கலையோ இப்படின்னு எல்லாமாக்கும் அவளுக்கு டவுட்டு. சூதன் சொன்ன கதையை கேட்டுட்டு சௌனகாதிகளுக்கு சந்தேகம் உண்டாகிறது. சந்தேக நிவர்த்திக்காயிட்டு மறுபடியும் கேள்வி கேட்கிறா. சௌனகாதிகள் இது முதலா கேள்விப்படுற விஷயமாக்கும். மகாவிஷ்ணுவோடு தலை அருந்து கீழே விழுந்தது அப்படின்னு அது கேட்டு அவளுக்கு ஷாக்கா எடுத்து உலகத்தை அதிசயிப்பிக்கிற ஆச்சரியம் நிறைஞ்ச இந்த கதையை கேட்டுட்டு எங்களோட மனசு உண்மையா சொல்லணும்னா ஒரு சந்தேகமா இருக்கிற சமுத்திரத்துல முழுகி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்னம்னா முழுகிறது, சம்சய சாகரம் அப்படின்னா சந்தேகமா இருக்கிற ஒரு சமுத்திரத்துல எங்க மனசு அப்படிங்கிறது முழுகி போயிருக்கு. ஜகத் விஸ்மயகாரகம் இந்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்துற விஷயமாயிருக்கு. மகத் ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்றா. ஸ்லோகம் 2. யன்மூர்தா மாதவஸ்யாவி கதோ தேஹாத் புனః பரம் ஹயக்ரீவஸ்ததோ ஜாத சர்வகர்த்தா ஜனார்தனா. ஜனார்தனா ஜனங்களோடு சங்கடங்களை இல்லாம பண்றவர். யத் மூர்தா மாதவஹா
அஸ்ய அபி கதஹ தேஹாத் புனஹ பரம் ஹயக்ரீவஹ ததஹ ஜாதஹ சர்வகர்த்தா ஜனார்தன யன்மூர்தாமாதவஸ்யாபி கதோ தேஹாத் புனః பரம் ஹயக்ரீவஸ்ததோ ஜாத சர்வகர்த்தா ஜனார்தனா. என்ன காரணம் அப்படின்னா, மகாவிஷ்ணுவோடு சிரசு அவரோடு உடம்புலேந்து தெரிச்சு போச்சு அப்படின்னு, அதுக்கப்புறமா சகல பிரபஞ்ச காரணங்களோடும் காரியகர்த்தாவாயிருக்கிற மகாவிஷ்ணு ஹயக்ரீவனாயிட்டு அவதரிச்சார் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்களே. அத எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்றா. ஸ்லோகம் 3. வேதோபி ஸ்தௌதியம் நித்யம் தேவா சர்வே யதாஸ்ரயா ஆதிதேவோ ஜகன்னாதா சர்வகாரண காரணா. வேதஹா அபி ஸ்தௌதி யம் நித்யம் தேவா சர்வே யத் ஆஸ்ரயாஹ. ஆதிதேவஹ ஜகன்னாதஹ சர்வகாரணகாரணஹ. வேதோபி ஸ்தௌதியம் நித்யம் தேவா சர்வே யதாஸ்ரயா ஆதிதேவோ ஜகன்னாதா சர்வகாரண காரணா. சர்வ காரணங்களுக்கும் காரணமாயிருக்கிற விஷ்ணு, ஆதிதேவனாயிருக்கிற நாராயணனாயிருக்கிற விஷ்ணு. வேதஹா அபி ஸ்தௌதி, வேதங்கள் கூடியும் அந்த விஷ்ணுவையாக்கும் ஸ்துதிக்கிறது. சர்வ தெய்வங்களும் அந்த பகவானையாக்கும் ஆசிரியிக்கிறது. வேதங்கூடியும் ஆசிரியிக்கிறது விஷ்ணுவையாக்குமே. நித்தியனாயிருக்கிற அந்த பகவான வேதங்களும் தேவர்களும் எல்லாம் ஸ்துதிக்கிறா, ஆசிரியிக்கிறா. அதுக்கு காரணம் என்னன்னா, விஷ்ணு நித்தியனாக்கும் அப்படின்னு இருக்கிற காரணத்தாலேயாக்கும் இப்படி ஆசிரியிக்கிறா. பகவானுக்கு ஜனன மரணங்களொன்னும் இல்லை. நித்தியனாக்கும், எப்பவும் இருக்கிறவராக்கும், அழிவில்லாதவராக்கும். ஆதிதேவனும் ஜெகநாதனும் சர்வ காரணங்களுக்கும் காரணமாயிருக்கிறோம். அப்படி இருக்கிற பகவான ஸ்துதிக்கிறா. ஸ்லோகம் 4. தஸ்யாபி வதனம் சின்னம் தெய்வயோகாத் கதம் ததா தத் சர்வம் கதயாசு த்வம் விஸ்தரேண மகாமதே. தஸ்ய அபிவதனம் சின்னம் தெய்வயோகாத் கதம் ததா தது சர்வம் கதயாம் ஆசு த்வம் விஸ்தரேண மகாமதே. தஸ்யாபிவதனம் சின்னம் தெய்வயோகாத் கதம் ததா தத் சர்வம் கதயாசு த்வம் விஸ்தரேண மகாமதே. அப்படி இருக்கிற விஷ்ணுவோடு சிரசு அப்படிங்கிறது தெய்வ நியோகத்தால எப்படியாக்கும் கட்டாயி கீழே விழுந்தது அப்படிங்கிற கதையெல்லாம்
மகாபுத்திமானாயிருக்கிற சூதா, நீங்கள் விஸ்தரிச்சு எங்களுக்கு சொல்லலாம். அப்ப விஷ்ணுவுக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதனாலயாக்கும் விஷ்ணுவோடு தலைவரிச்சு கீழே விழுந்திருக்கு. வேற ஏதோ சக்தியாக்கும் விஷ்ணுவோடு தலைவரிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அந்த கதைகள் எல்லாம் டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தருங்கோம் அப்படின்னு சௌனகாதிகள் சூதன் கிட்ட சொல்லறா நைமிஷாரண்யத்துல. ஸ்லோகம் 5. சூத உவாஜா. சூதன் சௌனகாதிகளுக்கு பதில் சொல்றதாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்ருண்வந்து முனயः சர்வே சாவதானா சமந்ததா சரிதம் தேவதேவஸ்ய விஷ்ணோ பரமதேஜசா. ஸ்ருண்வந்து முனயः சர்வே சாவதானாः சமந்ததः சரிதம் தேவ தேவ அஸ்ய விஷ்ணோः பரமதேஜசः. ஸ்ருண்வந்து முனயः சர்வே சாவதானா சமந்ததா சரிதம் தேவதேவஸ்ய விஷ்ணோ பரமதேஜசா. சமந்ததா அப்படின்னு சொன்னாக்கா கம்ப்ளீட்டா அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா சொல்லித்தரேன், ஸ்ருண்வந்து கேட்டுக்குங்கோ அப்படின்னு. சாவதானா அப்படின்னா ஸ்ரத்தையோடு கூடிட்டு கேட்கணும். இந்த காதுல கேட்டுட்டு அந்த காதுல விடப்படாது. நான் சொல்ற விஷயங்களை மனசுல நன்னா வாங்கிக்கணும். இந்திரியங்கள் மனசு எல்லாம் ஸ்ரத்தையோடு கூடிட்டு கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு இருந்தாதான் புத்தி அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். அதனால சாவதானா ஸ்ரத்தையோடு கூடிட்டு கேளுங்கோ. ஸ்ரத்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். கவனமில்லை அப்படின்னா சொல்லறது புரியாது. ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள் நிறைய நம்மளோட மைண்டுக்குள்ள இருக்கும். ஜாஸ்தியாயிட்டு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகங்கள் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியும் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அறிவு நமக்குள்ள இருக்கிறதுனால புதுசா கேட்கிற விஷயத்த கூடுதல் ശ്രദ്ധിക്കാம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு இங்க சூதன் சொல்றார். எல்லாம் காது கொடுத்து கேட்டதுக்கு அப்புறமா வேணுமானா ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களும் இப்ப நான் சொல்ல போற தெரிஞ்சுக்க போற விஷயங்களையும் கம்பேர் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். அப்போது மறுபடியும் புதுசா கொஸ்டின்ஸ் இப்படி வந்துட்டே இருக்கும். அதனோட ஆன்சரை கேட்கறத மறுபடியும் ஸ்ரத்தையோடு கூடி கேட்கணும். அப்படி ஸ்ரத்தை அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க சொல்றார். ஸ்ரத்தை இருந்தாதான் நாலேஜ் உண்டாகும், அறிவு விஞ்ஞானமாயிட்டு மாறும். சரிதம் அப்படின்னாக்கா இங்க விஷ்ணுவோடு தலவான சரிதம் அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கெல்லாம் தேவனும் பரம தேஜஸ்வியுமான விஷ்ணுவோடு சரிதம் கம்ப்ளீட் ஆயிட்டு, தலவான சரிதம் கம்ப்ளீட் ஆயிட்டு. சௌனகாதி மகர்ஷிகளே நான் சொல்லித்தரேன், எல்லாரும் ரொம்ப கவனமாயிட்டு கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு கேளுங்கோம். ஸ்லோகம் 6. கதாசித் தாருணம் யுத்தம் கிருத்வா தேவ சனாதனா தசவர்ஷ சஹஸ்ராணி பரிஸ்ராந்தோ ஜனார்தனா. கதாசித் தாருணம் யுத்தம் கிருத்வா தேவ சனாதனஹ தசவர்ஷ சஹஸ்ராணி பரிஸ்ராந்தஹ ஜனார்தனா. கதாசித் தாருணம் யுத்தம் கிருத்வா தேவ சனாதனா தசவர்ஷ சஹஸ்ராணி பரிஸ்ராந்தோ ஜனார்தனா. கதாசித் அப்படின்னு சொன்னாக்கா
முன்னால ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நம்ம இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லி கொடுக்கறத முன்னால ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு முடிஞ்சு போன விஷயங்களாக்குமே அதுக்கப்புறமா கதைகளாயிட்டு சொல்லறோம். அதனால ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது அதுக்காக்கும் கதாச்சித். நம்மளோடு முழிச்சுருக்கிற போத மனசுக்கும் அப்பாற்பட்டதாக்கும் எஸ்டர்டே அதே மாதிரி டுடே ഇതിലെല്ലാം നമ്മൾ അനുഭവിച്ചിരിக்கிற സംഭവങ്ങൾ കളക്ട് செஞ்ச ഓർമ്മകളോടും അതേമാതിരി ஞாபக மறதிகளோடும் டோட்டல் பேலன்ஸ் ஆக்கும் போத மனசு. அதாவது நிறைய விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல நடக்கிறது, நடந்ததுக்கு அப்புறமாக்கும் அதை நம்ம மறக்கிறோம். அதனால அதையும் இங்க சேர்த்திக்கணும். அப்போ நம்மளோட போத மனசு அப்படிங்கிறது ஞாபகங்களோடும் இப்ப நமக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்களோடும் ஆல்ரெடி നമ്മൾ അനുഭവിച്ച விஷயங்கள் சிலது மறந்து போயிருப்போம். அந்த மறந்து போன விஷயங்களோடும் டோட்டலா இருக்கிற பேலன்ஸ் ஆக்கும் போத மனசு அப்படிங்கிறது. தெரிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம மறந்து போறோம். அது நம்மளோட லைஃப்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வரத்த நமக்கு அது ஞாபகம் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சின்ன ஸ்கூல் லெவல்ல படிச்சுட்டு இருக்கிறத நம்மளை படிப்பிச்ச டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பா. நிறைய டீச்சர்ஸ், நிறைய பேர்கள், நம்மகிட்ட அன்பா இருக்கிற டீச்சர்ஸ், நமக்கு கைய நீட்டு அடிக்கிறேன் அப்படின்னு குச்சியை தூக்கி ஓங்கி அடிக்கிற டீச்சர்ஸ், பாசமா தட்டி கொடுக்கிற டீச்சர்ஸ், இப்படி எத்தனையோ பேர் இருப்பா. ஸ்கூல்ல டீச்சர்னு மட்டுமே எடுத்து பார்த்தானாக்கா. அது കഴിഞ്ഞ് ஸ்கூல் முடிஞ்சாச்சு, காலேஜ் முடிஞ்சாச்சு, கல்யாணம் ஆயாச்சு, குழந்தைய பெற்றுண்டாச்சு, லைஃப் இப்படி போயிட்டே இருக்கு. ஸ்கூல் லெவல் எல்லாம் நம்ம ஸ்கூலெல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த டீச்சர்ஸோட விஷயங்களை எல்லாம் நம்ம சிலப்ப மறந்துருப்போம். திடீர்னு நம்ம அந்த ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு போறத அந்த நம்மளை படிப்பிச்ச அந்த டீச்சரை பார்க்கிறோம். அப்ப வர சந்தோஷம் சொல்லி மாளாது. அப்போ அந்த டீச்சரை நமக்கு பார்க்கிறத அந்த டீச்சர் நம்ம கிட்ட எவ்வளவு அன்பா இருந்தா, எவ்வளவு நல்லா டீட்டெயிலா எல்லாம் சொல்லி தந்தா அப்படிங்கறத நமக்கு அந்த டைம்ல ஞாபகம் வரும். அது நம்மளோட உள் மனசுல இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம மறந்து போயிருக்கோம். டெய்லி ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டோம். அந்த இன்சிடென்ட் வரத்தை ஞாபகப்படுத்திப்போம். அதே ஆக்கம் இங்க சொன்னது மறதிகளோடும் ஞாபகங்களோடும் டோட்டல் பேலன்ஸ் ஆக்கும் போத மனசு அப்படிங்கிறது. போத மனசு அப்படிங்கிறதுனோடு அப்பாற்பட்ட விஷயமாக்கும் உபபோத மனசுல இருக்கிற விஷயங்கள். உபபோத மனசுல இருக்கிற விஷயங்களாக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கேரக்டர் ஆயிட்டு வெளியில வருது. கேரக்டர்ல மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா சுபாவத்துக்கு பிரேரணா விஷயங்களா இருக்கிற உபபோத மனசுல இருக்கிற அந்த நாலேஜ் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியணும். புராண கதைகள் ஸ்ரத்தையோடு கூடிட்டு கேட்கறத நமக்கு உபபோத மனசுல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். உடனடியா நம்மளோட கேரக்டர்ல சேஞ்சஸ் ഉണ്ടാകും. இவ்வளோ காலம் நான் செஞ்சதொன்னும் சரியில்லை, இனியாவதும் நன்மைய நினைச்சு நன்மைய சிந்திச்சு நன்மைய பிரவர்த்திக்கணும் அப்படிங்கிறது தெரியும். புராணங்களில கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளாயே இமேஜின் பண்ணி கதைகளை கேட்கணும். ராவணனோடு கதைகளை கேட்கறத நமக்குள்ள இருக்கிற ஆசுரிக பாவம் என்னெல்லாமாக்கும் இருந்தது அப்படிங்கிறத சிந்தனை பண்ணணும். அந்த ஆசுரிக பாவத்தை வெடியணும். ஸ்ரீராம கதைகளை கேட்கறத பிதிருஸ்நேகம், சகோதர ஸ்நேகம், ஏகபத்னி விரதம் அனுஷ்டிக்கிற ஸ்ரீராமன் இதெல்லாம் நம்மளில கொண்டு வரணும். நம்மளும் ஸ்ரீராம பகவான மாதிரி ஆகணும் அப்படின்னு தோணணும். ஸ்ரீகிருஷ்ணனோட கதைகளுக்கு நம்ம மனசை கொண்டு போறத அந்த காலகட்டத்துல நாம் உண்டாகிற மாதிரி அந்த துவாபர யுகத்துல நம்மளும் பகவான் கூட இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிட்டு அந்த கதையை கேட்கணும்.
இப்படி புராண கதைகள் ஸ்ரத்தையோட லயிச்சு கேட்கணும் அப்படின்னாக்கும் இங்க சூதன் சொல்லின்னு இருக்கார். தாருண யுத்தம் அப்படின்னா அதிபயங்கரமான யுத்தம் நடந்தது. ஸ்வதர்மானுஷ்டானம் நடத்துற டைமில சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி கர்மம் செய்யற சமயத்துல ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்போம். அதனாலேயே பகவானுக்கு ஒருபோதும் டயர்டு அப்படிங்கிறது உண்டாகாது. பகவானோடு சொதர்ம அனுஷ்டானமாக்கும் துஷ்டர்களை நிகிரகம் பண்றது அப்படிங்கிற யுத்தம் அப்படிங்கிறது. அதனால பகவானுக்கு டயர்டு அப்படிங்கிறது வராது. ஆனா இந்த யுத்தத்துல பகவான் டயர்ட் ஆயிட்டார். காரணம் விதிவசால். சனாதனான பகவான் ஜனார்தனன் 10,000 வருஷம் ரொம்ப காலகட்டம் நீண்டு நிற்கிற அதிபயங்கரமான யுத்தம் செஞ்சு விதிவசால் டயர்ட் ஆயிட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகம்